Okay. சரி, நம்ம நேத்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓருக்கு டிஃப்ரெண்ட் மெத்தட் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? Different methods of concentration of extraction of crude metal. எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதல்ல ஓர் எடுத்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணோம். இம்பியூரிட்டிஸ் காக்லாம் வந்து ரிமூவ் பண்ணலாம். அந்த மேக்னெட்டிக் செப்பரேஷன் இன்னொன்னு லீச்சிங். லீச்சிங். இன்னொன்னு லீச்சிங்ல தான் டைப்ஸ் கிராவிட்டி செப்பரேஷன் ஆர் ஹைட்ராலிக் செப்பரேஷன் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. அதுல அந்த வெயிட்டான மெட்டீரியல் பேஸ் பண்ணிட்டு வாட்டர்ல வாஷ் பண்றப்போ லைட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து இம்பியூரிட்டிஸ் எல்லாம் போயிடும். வெறும் அந்த ஹார்டான அந்த மெட்டல் இருக்கிற அந்த காம்பவுண்ட்ஸ் மட்டும். இது வந்து நேற்று பார்த்தது. எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல். The extraction of crude metal from the concentrated ore is carried out in two steps, namely conversion of ore into oxides of the metal of interest and reduction of metal oxide to elemental metals. In the concentrated ore, the metal exists in positive oxidation state and hence it is to be reduced to its elemental state. We can infer from the principles of thermodynamics that the reduction of oxide is easier when compared to reduction of compounds of metal. And hence, before reduction, the ore is first converted into oxide of metal of interest. இப்போ நார்மலா நம்ம ரிடக்ஷன் பண்றோம் அப்படின்னா டைரக்டா காம்பவுண்ட்ல இருந்து ரெடியூஸ் பண்றோம்னா அது வந்து கொஞ்சம் டஃப். ஆல்ரைட். ஆனா ஆக்சைட்ஸ் ரெடியூஸ் பண்றதுக்கு ஈஸி. இப்போ நம்மளுக்கு இருக்கிற காம்பவுண்ட் இப்போ ஜிங்க் பிளெண்ட்னு வச்சுக்கோங்க, ZnS இருக்கு. இதை வந்து நம்ம ஆக்சைட்ஸா ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா அதுல இருந்து ரெடியூஸ் பண்ணி வெறும் இண்டிவிஜுவல் மெட்டலா கொண்டு வந்துடும். ஆக்சுவலா காம்பவுண்ட்ல வந்து மெட்டல் எப்படி இருக்கும்? பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்து இருக்கும். அதுல இருந்து ரெடியூஸ் பண்ணிட்டு ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்க்கு கொண்டு வரும். Let us discuss some common methods used to convert the concentrated ore into oxides of metal of interest. Conversion of oxides into ores into oxides. Roasting. Roasting is the method usually applied for the conversion of sulfide ores. எதுக்கு யூஸ் பண்றாங்க? ரோஸ்டிங் வந்து மேஜரா conversion of sulfide ores into the oxides. In this method, the concentrated ore is oxidized by heating with excess oxygen in suitable furnace below the melting point of the metal. Zinc blende, PBS. Galena, PBS plus O2 on heating. ஆனா கண்டிப்பா மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் அந்த மெட்டலோட அதிகமா இருக்கக்கூடாது ஹீட். Gives lead oxide. Zinc sulfide gives zinc oxide. Copper sulfide gives copper oxide. அது ஆக்சுவலா காப்பர் ஆமா, அதுதான் நம்ம வந்து ரோஸ்டிங் பண்ணோம். குப்ரஸ் குப்ரிக் ஆக்சைடு வந்து CuO மட்டும். இது அந்த கொலோக்கியல் நேம், அது வந்து காமன் நேம், அது குப்ரஸ் குப்ரிக் அப்படின்ட்டு. கரெக்டான ஐயூபேக் நேம் என்னன்னா காப்பர் 1 ஆக்சைடு. ஆமா, காப்பர் 1 ஆக்சைடு, காப்பர் 2 ஆக்சைடு. கோல்டுக்கும் கோல்டு 1 கோல்டு. ஆமா, காப்பர் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு, +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து காப்பர் 1 அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணும். +2 வந்து காப்பர் 2 ஸ்பெசிஃபை பண்ணும். காமன் நேமா வந்து குப்ரஸ், இது குப்ரிக் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணும். இது ஃபெரிக்கும் 1ல இருந்து 3ல இருக்கு. 1ல இருந்து 3ல 2 and 3ல 2 வந்து ஃபெரஸ், 3 வந்து ஃபெரிக். ஓகேவா? அப்போ அயன் 2 அப்படின்னு சொல்லுவாங்க, அயன் 3ன்னு சொல்லுவாங்க ஐயூபேக் நேமிங்ல.
இதுல காப்பர் வந்து +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட், ஆக்சிஜன் வந்து -2 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அதனாலதான் Cu2O. Alright. இதுல எல்லாத்துலயும் சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸா லிபரேட் ஆயிடுது. அப்போ ஒன்லி ஆக்சைட்ஸ் மட்டும் கிடைக்குது. நம்ம சல்ஃபரை தனியா பிரிக்கிறதுக்காக எதுவுமே நம்ம பண்ண தேவை. கேஸ்ன்றதுனால ஜஸ்ட் லைக் தட் வந்து அது லிபரேட் ஆயிட்டு போயிடுது. ஓகேவா? ரைட். Roasting also removes impurities such as arsenic, sulfur, phosphorus by converting them into volatile oxides. இப்போ சப்போஸ் நம்மளுக்கு இருக்கிற அந்த கான்சென்ட்ரேட்டட் ஓர்ல ஆர்சனிக் இருக்கு அப்படின்னா ஆர்சனிக் ஆக்சைடு, சல்ஃபர் இருக்குன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு, பாஸ்பரஸ் இருக்குன்னா பாஸ்பரஸ் பென்டாக்சைடு. இது ஆக்சுவலா P2O5 பிரிச்சோம்னா. ஆல்ரைட். 2 மேல காமனா 2 எடுத்தோம்னா பாஸ்பரஸ் பென்டாக்சைடு, P4O10. ஓகேவா? ரைட். இப்ப இது எல்லாமே வாலடைல். வாலடைல்னா என்ன? வாலடைல்னா கொஞ்ச நாள் பெர்மனண்டா இருக்கும். இல்ல கொஞ்ச நாள் இருக்கும், நான் போயிடும். ஐயோ, டிக்ஷனரி எடுத்து விடுவேன்ப்பா. எதுவும் பார்த்து மறக்க மாட்டேன். வாலடைல் அப்படின்றது என்னன்னா வேகமா எவாப்ரேட் ஆயிடும், கேஸா வந்து கன்வெர்ட் ஆயிடும். இப்போ லெட்ஸ் திங்க் அபவுட் ஆயில் அண்ட் வாட்டர். ஆயிலும் வாட்டரும் நம்ம போர் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா வாட்டர் கொஞ்ச நேரத்துல எவாப்ரேட் ஆயிடும், ஆயில் ரொம்ப ஸ்லோவா தான் எவாப்ரேட் ஆகும். இப்போ திங்க் அபவுட் வாட்டர் அண்ட் பெட்ரோல். பெட்ரோல் வேகமா எவாப்ரேட் ஆயிடும் வாட்டரோட. அப்போ பெட்ரோல் இஸ் மோர் வாலடைல் தேன் வாட்டர். ஓகேவா? ரைட். அப்ப ஆர்சனிக் volatile, easily evaporated at normal temperatures. Able to change rapidly and unpredictably. A volatile person அப்படின்றவங்க வந்து யாருன்னா ஒவ்வொரு டைம்லயும் வந்து டிஃப்ரெண்டா இருப்பாங்க. ஓகே. வாலடைல் ஈஸியா வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருப்பாங்க. மூட் ஸ்விங்ஸ் வந்து நிறைய இருக்கு. எல்லா ரெக்கார்டு அமைதி. அப்ப ஆர்சனிக் ஆக்சிஜன் கூட ரோஸ்ட் ஆகுறப்போ வந்து ஆர்சனிக் ஆக்சைடு ஃபார்ம் ஆகும், சல்ஃபர் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகும், பாஸ்பரஸ் பென்டாக்சைடு ஃபார்ம் ஆகும். ஆல்ரைட். Do you know the sulfur dioxide produced during roasting process is harmful to the environment? In modern metallurgical factories, sulfuric acid, this byproduct is trapped and converted into sulfuric acid to avoid air pollution. Sulfur dioxide harmful to the environment. So byproduct is trapped and converted into sulfuric acid. எப்படி கன்வெர்ட் பண்ணுவாங்க? சல்ஃபர் டை ஆக்சைடு ஹீட்டட் வித் வாட்டர் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா சல்ஃபூரிக் ஆசிடா ஃபார்ம். ஓகேவா? ரைட். அப்போ இதெல்லாம் கூட 1 மார்க்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், calcination. Calcination is a process in which the concentrated ore is strongly heated in absence of air. Absence of air. During this process, the water of crystallization present in the hydrated oxide escapes as moisture. Water of crystallization. Water of crystallization என்ன? crystalline saltsல கலக்கான water. crystalline solids salts. அதெல்லாம் தண்ணியில கலந்தோம்னா வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைன் சாலிட்ஸ்லாம் வந்து சால்ட்ஸ் வந்து தண்ணியில சாலிபிள். ஓகேவா? வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் அப்படின்றது ஒவ்வொரு சால்ட்டும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் வாட்டர் மாலிகுல கேப்சர் பண்ணி வச்சிருக்கோம். கிறிஸ்டலா கன்வெர்ட் ஆயிருக்கு, கேப்சர் பண்ணி வச்சிருக்கோம். நேற்று நம்ம சொன்னோம்ல, காப்பர் சல்ஃபேட் வந்து 5 மாலிகுல், ஃபெரஸ் சல்ஃபேட் வந்து 7 மாலிகுல், லெட் சல்ஃபேட் வந்து 11 மாலிகுல். இது மாதிரி அதை கேப்சர் பண்ணி வச்சிருக்கோம். அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் தான் அதுக்கு கலரே கொடுக்கும். அந்த
water molecule evaporate ஆகுறப்ப என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா evaporate ஆகுறது அந்த salt வந்து கலர் வந்து ஒயிட்டா கன்வெர்ட் ஆயிடும். டோட்டலா வாட்டர் எல்லாம் போயிடுச்சுன்னா ஒயிட்டா கன்வெர்ட் ஆயிடும். இப்போ காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் நீங்க ப்ளூ விட்ரையால் சொன்னீங்களா, ப்ளூ கலர்ல இருக்கும்ட்டு அதை வந்து ஒரு ஸ்பூன்ல எடுத்துட்டு நம்ம ஹீட் பண்ண அப்படியே ஒயிட்டா மாறிடும். ஒரு டிராப் ஆஃப் வாட்டர் போட்டோம்னா டக்குன்னு திருப்பி ப்ளூவா மாறும். Any organic matter, if present, also expelled, leaving behind the porous pore. This method is also carried out with limited supply of air. For example, during calcination of carbonate ore, carbon dioxide is expelled. Lead carbonate. Okay, lead carbonate on heating forms lead oxide and liberate carbon dioxide. Calcium carbonate on heating forms calcium oxide and liberate carbon dioxide. Zinc carbonate on heating forms zinc oxide and liberate carbon dioxide. So, carbonate ore எல்லாமே என்ன பண்ணும்? ஆக்சைடா மாத்திட்டு கார்பன் டை ஆக்சைடு லிபரேட் பண்ணும். ஓகேவா, கார்பன் டை ஆக்சைடு லிபரேட் பண்ணும். இப்ப இதுவே சல்ஃபேட் ஓரை நம்ம ஹீட் பண்றோம் அப்படின்னா ஆக்சைட்ஸ் அண்ட் சல்ஃபர் டை ஆக்சைடு லிபரேட் ஆகும். வெறும் எதுவுமே இல்லாம எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா சீக்கிரம் ஆயிடும். எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா SO4 வந்து SO2 லிபரேட் ஆகும். இப்ப இது வந்து டபுள் சோர்ஸ். Magnesium carbonate, calcium carbonate on heating forms magnesium oxide, calcium oxide, and liberate 2 molecules of carbon dioxide. During calcination of hydrated ore, hydrated ore, the water of hydration is expelled as vapor. See here, ferric oxide. Okay, ferric oxide has 3 molecules of water. Heat பண்றப்போ 3 molecules of water is getting expelled as gas. இது அலுமினியம் ஆக்சைடு, அலுமினான்னு கூட சொல்லுவாங்க. 2 molecules. அலுமினா ரியேஜென்ட் இல்ல அது இன்னொன்னு. ரியேஜென்ட் வந்து வேற. அலுமினியம் ஆக்சைடு அண்ட் வாட்டர் வந்து லிபரேட் ஆகும். ஹைட்ரேட்டட் ஓர்ஸ் எல்லாமே வாட்டரை லிபரேட் பண்ணிடும் ஃபர்ஸ்ட். Magnesite, magnesium carbonate, is calcined to obtain magnesia, which is used to make refractory bricks. Write the decomposition of the reaction. MgCO. Magnesium carbonate on heating with to 800 degree to 1000 degree Celsius, magnesia form ஆகுது, carbon dioxide liberate. Okay, right? Carbonate on calcination. Calcination என்ன பண்றோம்? Without air or limited supply of air வச்சு heat பண்றப்போ carbonate ores forms oxides and liberate carbon dioxide. Hydrated ores liberate water. ஓகேவா, ரைட்? அதுதான் நம்ம மேஜரா வந்து பார்க்கிறோம். Production of metal oxide. Metal oxide can be reduced to crude metal by using suitable reducing agent like carbon, carbon monoxide, hydrogen, aluminum, and other reactive metals such as sodium, etc. The choice of reducing agents depend on the nature of metal. For example, carbon cannot be used as a reducing agent for reactive metals such as sodium, potassium, aluminum, etc. Similarly, carbon monoxide cannot be used to reduce oxides of zinc oxide, aluminum oxide. Later in this, we study selection of suitable reducing agent by applying Elegans diagram. Smelting. In this method, a flux, a chemical substance that forms an easily fusible slag with gangue, and reducing agents such as carbon, carbon monoxide, or aluminum is added to concentrated ore, and the mixture is
melted by heating at an elevated temperature, that is above the melting point of the metal, in a smelting furnace. For example, oxide of iron can be reduced by carbon monoxide. Oxides of iron, ferric oxide, can be reduced by carbon monoxide to give iron and liberate carbon dioxide. In this extraction, a basic flux, quicklime, CaO, is used. Since the silica gouge present in the ore is acidic in nature, the quicklime combines with it to form calcium silicate, slag, silicate, SiO3. Aluminum silicate, எப்படி வரும்? Silicate வந்து இது +2 பா. Al இது +2, இது -2. அதனால CaSiO3 அப்படியே 2 cancel ஆயிடும். 2. This gives 2 electron, this gets 2 electron. அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ அலுமினியம் சிலிகேட்னா Al-2 Al2 2 SiO3 thrice. ஓகேவா? ரைட்? அப்போ Al3 Si2 Al2 இது வந்து -2, இது +3, இது thrice, இது twice. ஓகேவா? ரைட்? In the extraction of copper from copper pyrites, the concentrated ore is heated in the revibratory furnace after mixing with silica and acidic flux. The ferrous oxide formed due to melting is basic in nature and it combines with silica to form ferrous silicate. Ferrous silicate. The remaining metal sulfides, Cu2S and Fes, are mutually soluble and form copper mate. Mutually soluble. Okay. Fe2 and Fes. அப்போ என்ன ஆகுது? CuFeS2. Oxygen கூட 2Fes, Ce2S, SO2 form ஆகுது. Fes on oxidizing form FeO and sulfur dioxide. FeO joins with silicon dioxide to form FeSiO3 slag. ஓகேவா? இது நம்மளுக்கு அது தேவையில்லாது. அப்போ பேலன்ஸ் இருக்கிறது. The mate is separated from slag and fed to the converting furnace. During conversion, Fes present in the mate is first oxidized to FeO. This is removed by slag formation with silica. The remaining copper sulfide is further oxidized to its oxides, which is subsequently converted to metallic copper, as shown below. நம்மளது ஆல்ரெடி அசிடிக் இன் நேச்சரா ஈஸியா சிலிக்கா கூட கம்பைன் ஆயிட்டு நம்ம ஸ்லாகா வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். பேலன்ஸ் இருக்கு காப்பர் சல்ஃபைட். ஓகேவா? காப்பர் குப்ரஸ் சல்ஃபைடு என்ன ஆகுது? குப்ரஸ் ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது, which in turn திருப்பி இருக்க பேலன்ஸ் இருக்கிற சல்ஃபைட்ஸ் கூட ரியாக்ட் ஆயிட்டு காப்பர் அண்ட் SO2 liberate ஆயிடுது. The metallic copper is solidified and it has blistered appearance due to evolution of SO2 gas. This copper is called blistered copper. ஏன்னா அது சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ்ல லிபரேட் ஆகுறப்போ அதுல இருந்து இப்போ கேக்லாம் எப்படி ஃபார்ம் ஆகும்? நம்ம பேக்கிங் சோடா போடுறோமா கேக் ஃபார்ம் பண்றதுக்கு, உள்ள வந்து ஹீட் ஆகும் போது அந்த சோடியம் பைகார்பனேட் பேக்கிங் சோடா அது வந்து என்ன ஆகுது? ஹீட் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு லிபரேட் பண்ணுது. அந்த கேஸ் என்ன பண்ணுது? போரஸா ஸ்பாஞ்சியா கன்வெர்ட் பண்ணுது கேக். அதிகமா போட்டாதான் நல்லா ஸ்பாஞ்சியா வரும். ஆமா, எக்ஸாக்ட்லி. ஸ்லைட்டா தான் இருக்கணுமே தவிர்த்து அதிகமா இருக்கக்கூடாது. கடையில அவங்க கேட்கலாம்
ரொம்ப ஸ்பாஞ்சியா இருக்குன்னா அதுல வந்து நிறைய வந்து ஆட் பண்ணி நிறைய கார்பன் டை ஆக்சைடு லிபரேட் ஆயிருந்துச்சுன்னா மட்டும்தான் அது பாசிபிள். அது எதுவுமே வந்து ஆக்சுவலா உடம்புக்கு நல்லது. ஓகேவா? ரைட்? நம்மளுக்கு பிடிச்சிருக்கு சாப்பிடலாம், எல்லாமே வந்து பண்ணலாம். பட் இட்ஸ் நாட் வெரி வெரி குட் ஃபார் ஹெல்த். ரொம்ப ஸ்பாஞ்சியா நம்ம சாப்பிடவே. அப்போ பிளிஸ்டர்ட் போடுவாங்க. ஸ்லைட்டா போடுவாங்க, ஒரு பிஞ்ச், குட்டி பிஞ்ச் மாதிரி வந்து. ஆனா எக்ஸ்ட்ரா இதெல்லாம் வந்து கிடையாது. அதுவே வந்து பணியாரத்துக்கு கூட நம்ம யூஸ் பண்ற அந்த மாவு இருக்குல்ல, அதுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா கேசஸ் லிபரேட் ஆகுறதுனால நல்லா வந்து ஸ்பாஞ்சியா வந்து வரும். அப்ப காப்பர், பிளிஸ்டர்ட் காப்பர் எதனால ஃபார்ம் ஆகுது? டியூ டு எவல்யூஷன் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு. காப்பர்ல வந்து நிறைய வந்து பபிள்ஸா வந்து நிறைய ஃபார்ம் ஆயிருக்கும். பிளிஸ்டர்ஸ்னா அப்படி இல்ல. இப்போ எங்க கையில அடிபட்டு இருக்குன்னா ஒரு மாதிரி வந்து சொரன்னு ஒரு மாதிரி இருக்குன்னா அது பிளிஸ்டர் சொல்லுவோம். உள்ளுக்குள்ளேருந்து வந்து கேஸ் லிபரேட் ஆகிறப்ப மேல பள்ளம் பள்ளமா வந்து ஆகும்ல, அதான் பிளிஸ்டர். நிறைய கிடைச்சதுன்னா ஃபுல்லா உடம்பு முழுக்க நிறைய பேருக்கு பிளிஸ்டர்ஸாவே பள்ளமே இல்லாத மாதிரி இருக்கும். அதான் பிளிஸ்டர்ட் காப்பர் அப்படின்ட்டு சொல்றோம். Production by carbon. In this method, oxide ore of metal is mixed with coal or coke and heated strongly in a furnace, usually blast furnace. This process can be applied to metals which do not form carbides with carbon at the reduction temperature. எது கூட வந்து இந்த கார்பன் ரிடக்ஷன் வந்து அப்ளை பண்ணலாம்? The metal should not form carbides. கார்பைடு அப்படின்றது C+, C-4, 4 எலக்ட்ரான் லூஸ் ஆகுதுன்னா கார்பைட்ஸ். ஒரு சில மெட்டல்ஸ் மட்டும் தான் கார்பைட்ஸ் ஃபார்ம் ஆகும். கார்பைட் ஃபார்ம் ஆகாத மெட்டலுக்கு மட்டும்தான் நம்ம ரிடக்ஷன் பை கார்பன் யூஸ் பண்ணும். எக்ஸாம்பிள், ஜிங்க் ஆக்சைடு இஸ் ரெடியூஸ் வித் கார்பன் டு ஃபார்ம் zinc and carbon monoxide. Manganese oxide reduced to form manganese and liberate carbon monoxide. Chromic oxide reduced to form chromium and carbon monoxide. Okay. D block elements, especially B block elements, undergo reduction using carbon. ஓகேவா? ரைட்? இதுல வந்து போடல, ஆனா நம்ம டி பிளாக் படிக்கிறப்ப வந்து மேஜரா படிப்போம். டி பிளாக் எலிமெண்ட்ஸ். Reduction by hydrogen. This method can be applied to oxides of metals, ferrous, lead, and copper, having less electropositive character than hydrogen. Silver oxide is reduced with hydrogen to form silver and water. Ferric oxide, rust, reduced with hydrogen to form iron and water. Nickel oxide can be reduced to nickel by using mixture of hydrogen and carbon monoxide, which is known as water gas. Nickel oxide plus carbon monoxide and hydrogen, water gas gives nickel, carbon dioxide and water. Gives nickel, carbon dioxide and water. Reduction by metals. Metallic oxides such as chromic oxide can be reduced by aluminothermic process. Which one? Chromic oxide. In this process, the metal oxide is mixed with aluminum powder and placed in fire clay crucible. To initiate the reduction process,
An ignition mixture, usually magnesium and barium peroxide. Barium peroxide is used. Barium peroxide, BaO2. Barium on the +2. O2 -2. அதான் பெராக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். O-2 வந்து ஆக்சைடு, O2 -2 வந்து peroxide. ஓகேவா? Forms barium oxide and magnesium oxide. During the above reaction, large amount of heat is evolved. Temperature up to 2400 degrees Celsius is generated, and the reaction enthalpy is 852 kilojoule per mole, which facilitates the reduction of chromic oxide by aluminium powder. இப்போ இது ரெண்டும் மிக்ஸ் ஆகுறப்ப வந்து ரொம்ப ரொம்ப ஹையா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். நம்ம டெம்பரேச்சர் ஹையா ஹீட் கொடுத்து நெருப்பு கொடுத்து வந்து நம்ம ஹீட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து டைம் ஆகும் அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவும் இல்லை. ஆனா பேரியம் பெராக்சைடு அண்ட் மெக்னீசியம் கம்பைன் ஆகுறப்போ வெரி வெரி எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், லாட் ஆஃப் ஹீட் இஸ் பீன் எவால்வ். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த டெம்பரேச்சரை யூஸ் பண்ணி குரோமிக் ஆக்சைடு அலுமினியம் கூட ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சு. அப்போ குரோமியம் அண்ட் அலுமினியம் டை ஆக்சைடு வந்து அலுமினியம் ஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆகும். Active metals such as potassium, sodium, potassium and calcium can be used to reduce metals. இப்போ பொட்டாசியம் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஹையா ரொம்ப ஆக்டிவ் மெட்டல். பொட்டாசியம், அப்புறம் சோடியம், அப்புறம் கால்சியம். அப்போ ஒரு ஆக்டிவ் மெட்டல் வந்து ஈஸியா டிஸ்பிளேஸ் பண்ணிடும். அப்போ boric oxide with sodium forms boron and sodium dioxide. Okay, sodium oxide. Rubidium oxide with magnesium gives rubidium. Titanium oxide with magnesium gives titanium. Toric oxide with calcium, thorium and calcium oxide form. All right. Then idhula last, auto reduction. Simple roasting of some of the ores give the crude metal. நார்மலாவே வந்து நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், நார்மல் ரோஸ்டிங்லேயே வந்து டைரக்டா மெட்டலே நம்மளுக்கு வந்து கிடைச்சிடும். In such cases, the use of reducing agent is not necessary. For example, mercury is obtained by roasting of its ore cinnabar, Hg. அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஓர் படிக்கிறப்போ மெர்க்குரியோட ஓர் நம்ம படிக்கல, சினபார். ஓகேவா? ரைட்? Hg. பி பிளாக் எலிமெண்ட்ல இதை பத்தி படிப்பீங்க. ஓகேவா? ரைட்? ஆனா Hg. சினபார், why we roast? Excess of air கூட ரோஸ்ட் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா mercury and sulfur dioxide லிபரேட் ஆயிடும் டைரக்டா. ஓகேவா? ரைட்? அப்போ இதுதான் இந்த இடத்துல இருக்க ஒரு கான்செப்ட். இப்போ ஆல்மோஸ்ட் half of the work வந்து முடிஞ்சிருச்சு. All right. Then thermodynamic principle. Okay. Thermodynamic principle of metallurgy. As இல்ல இதுல இருக்கு, அதை நான் மியூட் தான் பண்ணி வச்சிருக்கேன். இதுல இருக்கு. அப்பதான் வந்து நீ பேசுறதுக்கு நான் பேசுறதுக்கு சார் பத்தி சொன்னல, அதான் பண்ண மாட்டேன்ப்பா. Thermodynamic principle of metallurgy. As we discussed, the extraction of metals from the oxides can be carried out by using different reducing agents. For example, consider the reduction of metal oxide MXOY. MXOY. O தான் நம்ம ரெடியூஸ் பண்றோம்ல, அதனால நம்ம ஃபார்மேட் படி வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு
2/y moles. நம்மளுக்கு ரிட்டர்ன் எவ்வளவு கிடைக்கும்? 2x/y moles of metal வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது ஜெனரல் ஃபார்முலா. 2/y moles gives 2x/y moles of metal and oxygen. The above reduction can be carried out with carbon. In this case, the reducing agent carbon may be oxidized to either carbon monoxide or carbon dioxide. Carbon plus oxide gives carbon dioxide, or carbon 2 moles of carbon plus oxygen gives 2 moles of carbon monoxide. If carbon monoxide is used as reducing agent, it is oxidized to carbon dioxide as follows. Carbon dioxide plus oxygen gives carbon dioxide. A suitable reducing agent is selected based on the thermodynamic consideration. We know that for a spontaneous reaction, the change in free energy, del G, should be negative. Therefore, thermodynamically, the reduction of metal oxide, equation 1, with a given reducing agent, equation 2, 3, or 4, can occur if the free energy change for the coupled reaction, that is, equation 1, 2, 1, 3, and 1, 4, is negative. Hence, the reducing agent is selected such a way that it provides large negative del G, free energy, for the coupled reaction. ரெண்டு reaction, ஓகேவா, ரைட்? இந்த இடத்துல என்ன ஆகுது? ரெண்டு reactions வந்து combine ஆகுது. Alright, two reactions. 1, 2 இருக்கலாம், இல்ல 1, 3 இருக்கலாம், இல்ல 1, 4 இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி தான் காம்பினேஷன் பண்றோம். கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜன் என்ன சொல்லுவாங்க? Carbon dioxide and hydrogen mixture. Carbon monoxide and hydrogen. Carbon monoxide and hydrogen. Hydrocarbon. Carbon monoxide and oxygen. Sorry, hydrogen. Water gas. Water gas. நம்ம படிச்சுமே மேல காமிச்சுமே. Okay. Elegance diagram. இந்த எலிகன் டயக்ராம் வந்து எதை வந்து குறிக்குது? இது அந்த நெகட்டிவ் என்தால்பி சொன்னோம்ல, நெகட்டிவ், ஓகே, ஃப்ரீ எனர்ஜி சொன்னோம்ல, அதை குறிக்குது. எந்த எலிமெண்ட் யூட்டிலைஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஈஸியா கிரியேட் ஆகும் அப்படின்ட்டு நம்ம சொல்றது. ஓகேவா? அதுதான் எலிகன்ஸ் டயக்ராம் வந்து சொல்லும். ஓகேவா? படிச்சோம்னா நம்மளுக்கு தெளிவா தெரிஞ்சு. இப்போ இதுதான் வந்து அந்த டயக்ராம். இந்த டயக்ராமோட எக்ஸ்பிளனேஷன் ஒவ்வொரு பார்ட்டா நம்ம செக் பண்ண போறோம். ஓகேவா? ரைட்? 4 AgO2 gives 2 Ag2O. Ag plus O2 oxidized to silver oxide. Hg is oxidized to mercuric oxide. Cu plus O2 cupric oxide. Ni plus O2 nickel oxide. Fe plus O2 ferrous oxide. Zinc plus O2 zinc oxide. Chromium plus O2 chromic oxide. Manganese plus O2 manganese oxide. Aluminum plus O2 aluminum oxide. Magnesium plus O2 magnesium oxide. Calcium plus O2 calcium oxide. ஓகேவா? ரைட்? இதுல டெம்பரேச்சர், ஓகேவா, இந்த சைடு டெம்பரேச்சரும் இந்த சைடு வந்து கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, அதையும் வந்து குறிக்குது. ஃப்ரீ எனர்ஜி இன் கிலோஜூல் பர் மோல். கிலோஜூல் பர் மோல். இந்த இடத்துல இன் கிலோஜூல் பர் மோல். del G gives free energy equal to என்ன? RT ln partial pressure of oxygen. PO2, partial pressure of oxygen. The change in Gibbs free energy, del G, for a reaction is given by del H minus
T del S, where del H is the enthalpy change, T is the temperature in Kelvin, and del S is the entropy change. For an equilibrium process, del G can be calculated using the equilibrium constant by the following expression. Del G equal to minus RT ln ln ln. Okay, right? Natural logarithm ln அப்படின்னு சொல்லுவாங்க KP. Harold Elegum used the above relationship to calculate del G values at various temperature for reduction of metal oxide by treating the reduction as an equilibrium process. He has drawn a plot by considering the temperature in the x-axis and standard free energy change for formation of metal oxide in y-axis. The resultant plot is a straight line with del S as slope and del H as y-intercept. The graphical representation of variation of standard Gibbs free energy reaction for the formation of various metal oxide with temperature is called the graphical representation of variation of standard Gibbs free energy reaction for the formation of various metal oxide with temperature is called Elegum's diagram. Observations from Elegum's diagram. For most of metal oxide formation, the slope is positive. It can be explained as follows. Oxygen gas is consumed during the formation of metal oxide, which result in decrease in randomness. Hence, entropy change becomes negative, and it makes the term T del S as positive in the straight line equation. இப்போ del H minus T del S தான் நம்மளுக்கு வந்து del G. இப்போ del S வந்து என்ன ஆகுது? மெட்டல் ஆக்சைடு ஃபார்ம் ஆக வந்து ரேண்டம்னஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா del S வந்து நெகட்டிவ் ஆயிடுச்சு. ஆல்ரெடி இருக்க நெகட்டிவ் வந்து பாசிட்டிவா மாறி. அதனாலதான் நம்மளுக்கு ஸ்லோப் வந்து பாசிட்டிவ் ஸ்லோப் வந்து கிடைக்குது. Number 1 part. Number 2. The graph for formation of carbon monoxide is straight line with negative slope. In this case, del S is positive as 2 moles of carbon monoxide gas is formed by the consumption of 1 mole of oxygen gas. It indicates that carbon monoxide is more stable at higher temperature. இப்போ நம்ம பார்க்கறோம்ல இந்த டயக்ராம்ல எல்லாமே மேல வந்து ஸ்லைட் ஆயிட்டே இருக்கா. ஆனா செக் ஃபார் கார்பன் ரெட் கலர்ல ஸ்ட்ரெயிட் லைன். இப்ப அதுவே கார்பன் மோனாக்சைடு பார்த்தோம்னா இதுக்கு மட்டும் தான் நெகட்டிவ் ஸ்லோப் இருக்கு, மற்றது எல்லாமே பாசிட்டிவ் ஸ்லோப். கார்பன் டை ஆக்சைடுக்கு கார்பனுக்கு டைரக்டா ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும் இருக்கு. அப்ப இந்த -400க்கு அதிகமா இருக்கிற எல்லாத்துக்குமே கார்பன் யூஸ் பண்ணலாம். சொல்றேன். இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து கார்பன் மோனாக்சைடு வந்து யூட்டிலைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ரைட். இந்த மெட்டல்ஸ் எல்லாத்துக்குமே கார்பன் மோனாக்சைடு யூஸ் பண்ணுவோம், மற்ற எல்லாத்துக்குமே கார்பன் மட்டும் யூஸ் பண்ணா போதும். அப்போ செக் எந்தெந்த மெட்டலுக்குலாம் யூட்டிலைஸ் பண்ற மாதிரி இருக்கும். அயனுக்கு யூஸ் பண்ணலாம், ஆனா பெஸ்ட் வந்து கார்பன் மோனாக்சைடு. நிக்கல், காப்பர், மெர்க்குரி, சில்வர் இது எல்லாத்துக்குமே கார்பனே யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே ஜிங்க், குரோமியம், மேங்கனீஸ், அப்புறம் அலுமினியம், மெக்னீசியம், கால்சியம் இது எல்லாத்துக்குமே கார்பன் மோனாக்சைடு யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த இடத்துல இந்த பாயிண்ட் வந்து சொல்லுங்க. As the temperature increases, generally del G value for formation of metal oxide becomes less negative and becomes 0 at a particular temperature. Below this temperature, del G is negative and the oxide is stable. And above the temperature, del G is positive. This general trend suggests that metal oxide becomes less stable at higher temperature and the decomposition becomes easier. Metal oxide temperature increase ஆக
temperature increase easy. There is a sudden change in the slope at a particular temperature for some metal oxides like MgO and Hg. This is due to phase transaction, melting or evaporation point. பாருங்க, இந்த இடத்துல இருந்து ஸ்ட்ரெயிட் லைன் தானே இப்படியே தானே வந்திருக்கணும். ஆனா இங்க சேஞ்ச் ஆகுதா, டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுதா? அந்த சடன் சேஞ்ச் ஸ்டீப்பா சேஞ்ச் ஆகுதுன்னா மெல்டிங் ஆர் எவாபரேஷன் பாயிண்ட் இருக்குன்னு அர்த்தம். அப்போ மெல்டிங் ஆயிடுச்சுன்னா இன்னும் வேகமா ஆக்சைட்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகாது. இதுக்கு மெல்டிங் பாயிண்ட் இது எவாபரேஷன் பாயிண்ட், தட் இஸ் பாயிலிங் பாயிண்ட். ஓகேவா? ரைட், அதுதான் இந்த இடத்துல ஸ்பெசிபிக்கா சொல்றோம். எதுப்பா? அதுதான் மெல்டிங் எவாபரேஷன். மெல்டிங் பாயிண்ட் எவாபரேஷன். ஃபர்ஸ்ட் ஃபார் தி மெல்டிங், அடுத்து வந்து எவாபரேஷன். ஆமா, ஆல்ரைட். ஃபர்ஸ்ட் மெல்டிங் தான் ஆகும். மெல்டிங்ல இருந்து அடுத்தது தான் பாயிலிங் பாயிண்ட். எவாபரேஷன் பாயிண்ட் அப்படின்றது என்னது? பாயிலிங் பாயிண்ட். ஓகேவா? ரைட், அதுதான் மேஜரா ஸ்பெசிபிக்கா அந்த பாயிண்ட்ல கிறிஸ்டல் கிளியரா சொல்றாங்க. ஓகேவா? இந்த 4 பாயிண்ட் தான் எலிகம் டயக்ராம்ல இருந்து நம்ம அப்சர்வேஷன் ஆஃப் எலிகம் டயக்ராமே மேஜரா கேட்பாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? மோஸ்ட் மெட்டல் ஃபார்மேஷன். ஆக்ஷன் கன்செப்ஷன் வந்து ஃபார்மேஷனுக்கு அதிகமாக டிக்ரீஸ் இன் ரேண்டம்னஸ் ஆகும். அப்போ டெல்எஸ் வந்து நெகட்டிவ் ஆயிடும், which results in positive of T டெல்எஸ். டெம்பரேச்சர் இன்டு டெல்எஸ் பாசிட்டிவ் ஆயிடும். அப்போ ஸ்லோப் வந்து பாசிட்டிவ் மட்டும் இருக்கும். கார்பன் மோனாக்சைடுக்கு என்ன ஆகுது? டெல்எஸ் வந்து பாசிட்டிவ், அது மட்டும் தான் நெகட்டிவ் ஸ்லோப் இருக்கு. கார்பன் மோனாக்சைடு மட்டும் தான் நெகட்டிவ் ஸ்லோப் இருக்கு. தென் மெட்டல் ஆக்சைடு ஹையர் டெம்பரேச்சர் ஆக ஈஸிலி டீகம்போஸ் ஆகுது. decomposes into metal and oxides வந்து decompose ஆகுது. Sudden change in temperature for some metal oxide. This is due to phase transaction, melting or evaporation point. அப்போ வந்து அந்த இடத்துல சேஞ்ச் ஆகிறதுனால தான் ஸ்லோப் வந்து சேஞ்ச் ஆகும். இது எல்லாம் தான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா நம்ம பார்த்தது. அப்ளிகேஷன் ஆஃப் எலிகம்ஸ் டயக்ராம். Elegum diagram helps us to select a suitable reducing agent and appropriate temperature range for reduction. The reduction of metal oxide to its metal can be considered as competition between the element used for reduction and the metal to combine with oxygen. யாரு வந்து ஆக்சிஜன் கூட கம்பைன் பண்ணுவான்னு ஒரு காம்படிஷன் மாதிரி. ஓகேவா? அப்ப ஈஸியா கார்பன் வந்து என்ன ஆகுது? ஈஸியா கம்பீட் பண்ணி ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகிட்டு கார்பன் டை ஆக்சைடா லிபரேட் ஆகிடும். அப்ப மெட்டல் வந்து இண்டிவிஜுவலா மாறி இருக்கு. If the metal oxide is more stable, the oxygen remains with the metal, and if the oxide of the element used for reduction is more stable, then the oxygen from the metal oxide combines with the element used for the reduction. From the Elegum diagram, we can infer the relative stability of different metal oxides at a given temperature. Number 1. Elegum diagram for the formation of silver oxide and mercuric oxide is at upper part of the diagram, and the decomposition temperature is 600 to 700 Kelvin respectively. It indicates that these oxides are unstable at moderate temperature and will decompose on heating, even in the absence of reducing agent. Silver oxide or mercuric oxide சும்மா நார்மலா ரோஸ்டிங் பண்ணாலே லிபரேட் ஆயிடும். ஓகேவா? ஆல்ரைட். நான் மத்ததெல்லாம் வந்து ஹையர் டெம்பரேச்சர் அப்போ ஏதாவது ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் ஆட் பண்றப்பதான் லிபரேட் பண்ணும். ஓகேவா? ரைட். Elegum diagram is used to predict thermodynamic feasibility of reduction of oxides of one metal by another metal. Any metal can reduce the oxides of other metals that are located above the Elegum diagram. இப்போ கீழே இருக்கிற ஒரு மெட்டல் ஈஸியா மேல இருக்கிற ஒரு
கீழே இருக்க ஒரு மெட்டல் மேல இருக்க மெட்டலை ஈஸியா ரெடியூஸ் பண்ணிடும். ஓகேவா? ரைட். இந்த டயக்ராம் பார்த்தோம் அப்படின்னா காப்பர் இருக்குல்ல, ஈஸியா மெர்க்குரியை ரெடியூஸ் பண்ணிடும். சில்வரை வந்து மெர்க்குரி ரெடியூஸ் பண்ணிடும். அப்போ இந்த சில்வரை இங்க கீழே இருக்கிற எந்த மெட்டலோ யூஸ் பண்ணாலும் நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும். ஆனா இந்த கால்சியம் இருக்குல்ல, இது நம்மளால மத்த மெட்டல் வச்சு ரெடியூஸ் பண்ண முடியாது. கண்டிப்பா கார்பன் மோனாக்சைடு வச்சு மட்டும் தான் நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும். அதுவும் எப்போ ஹை டெம்பரேச்சர்ல தான் பண்ண முடியும். அதனாலதான் நம்ம அலுமினோதெர்மிக் ப்ராசஸ்ல அந்த பேரியம் பெராக்சைடு மெக்னீசியம் வச்சு ஹீட் அதிகமா கிரியேட் பண்ணி நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட். ஓகே, இப்போ இதுல பார்த்தோன்னா எக்ஸாம்பிள், ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் குரோமியம் ஆக்சைடு லைஸ் above the aluminium, meaning aluminum oxide is more stable than chromium oxide. Hence, aluminum can be used as reducing agent for the reduction of chromic oxide. However, it cannot be used to reduce the oxides of magnesium and calcium. ஏன்னா அலுமினியம்க்கு கீழே தான் மெக்னீசியமும் கால்சியமும் இருக்கு. magnesium can be reduced with calcium. Calcium cannot be reduced with magnesium because calcium is below in the electrons diagram. Carbon line cuts across the line of many metal oxides and hence it can reduce all metal oxide at sufficiently high temperature. Carbon line வந்து எல்லாத்தையுமே கட் பண்ணுது. இந்த ரெட் கலர் லைன் பார்த்தோம்ல, இந்த ரெட் கலர் லைன் இருக்குல்ல, இது ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு மேல எல்லாத்தையுமே இது இப்படியே இங்க எக்ஸ்டெண்ட் பண்ணனா இங்க கட் ஆகுமா? அப்ப இந்த டெம்பரேச்சர்ல கார்பன் ரெடியூஸ் பண்ணும். இது இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா இந்த டெம்பரேச்சர்ல ரெடியூஸ் பண்ணும். இது இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா இந்த டெம்பரேச்சர்ல ரெடியூஸ் ஆகும் கார்பன். ஓகேவா? ஆனா அவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு பதில் கார்பன் மோனாக்சைடு வச்சு ஈஸியா நம்ம ரெடக்ஷன் வந்து பண்ணிடலாம். ஓகேவா? அப்ளிகேஷன் ஆஃப் எலிகம் டயக்ராம் 2 மார்க்ல இருக்கு, 5 மார்க்ல இருக்கு. ஒரு டயக்ராம் கொடுத்தே நம்மளுக்கு கேட்பாங்க. சரியா? Elegant diagram for the formation of FeO and CO intersect at 1000 Kelvin. Below this temperature, the carbon line lies above the iron line, which indicates ferrous oxide is more stable than carbon monoxide, and hence at this temperature range, reduction is not thermodynamically feasible. However, above 1000 Kelvin, carbon line lies below the iron line, and hence we can use coke as reducing agent. The following free energy calculation also confirms that reduction is thermodynamically favored. Iron plus oxygen gives iron oxide. Lg வந்து -500 kilojoule per mole. Carbon plus oxygen, carbon monoxide, -480 kilojoule per mole. ஓகேவா? அப்ப கார்பன் மோனாக்சைடை நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும். ரிவர்ஸ் த ரியாக்ஷன். இப்போ 2FeO gives Fe plus O2. அப்ப என்ன ஆகும்? -ΔG வந்து 350 ரிவர்ஸ் ஆச்சுன்னா. ஆல்ரைட். Now couple the reaction. இப்போ இது ரெண்டுத்தையும் கப்பல் பண்ணோம்னா என்ன ஆகும்? முதல்ல அந்த ரெண்டுத்தையும் வந்து கப்பல் பண்ணோம்னா FeO plus 2C gives Fe plus CO. அதாவது மேல இருக்க இந்த ரியாக்ஷனையும் கப்பல் பண்ணணும். ரிவர்ஸ் ரியாக்ஷனையும் கப்பல் பண்ணணும். வெறும் 2C தான் போட்டுருக்காங்க. என்னப்பா? 2CO இருக்கு. இப்ப ஷிப்வா நான் இங்க 2C தான் போட்டேன். அந்த 2C இங்கேருந்து
Okay, right? Limitation of Elegance diagram. Elegance diagram is constructed based on only thermodynamic consideration. What are the limitations? It gives information about thermodynamical feasibility of reaction. It does not tell anything about rate of reaction. எவ்வளவு ஸ்பீடு என்னன்னு சொல்லவே இல்லை. Moreover, it does not give any idea about possibility of other reaction that might be taking place. The interpretation of del G is based on assumption that the reactants are in equilibrium with the product, which is not always true. Super. அப்போ ஆல்மோஸ்ட் வந்து 70% வந்து நம்ம முடிச்சிட்டோம் இந்த சாப்டர்ல. ஓகேவா? இன்னும் ஒரு செஷன் போட்டோம்னா இந்த லெசன் முடிஞ்சிடும். அப்போ ஆல் கொஸ்டின்ஸ் நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும். ஓகேவா? ரைட்? குட்.